அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோயில் நுழைவு வாயில். இந்த இடத்தில் தான் நான் தற்பொழுது நிற்கிறேன். அறிவுரை. பிறருக்கு அறிவுரை சொல்லாதீர்கள் என்பார்கள். நான் அதை பற்றித்தான் பேசப்போகிறேன். அறிவுரை. அறிவு ப்ளஸ் உரை, அதுதான் அறிவு உரை. நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அறிவார்ந்த விஷயமாக இருந்தால் அது அறிவுரை. யாருக்கு சொல்வது, எப்பொழுது சொல்வது, எதற்காக சொல்வது என்ற கேள்விகள் பலருக்கு நிச்சயமாக வரும். போடா வேலை ஏற்றவன், அவன் ஏதோ சொல்கிறான், நீ போய் அதெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை அதைரியப்படுத்துவார்கள், தேவையற்றது என்பார்கள், வீண் பிரச்சனையை நீ உருவாக்குகிறீர்கள் என்பார்கள். இதை எதற்காக நான் மனதில் வைத்து சொல்கிறேன் என்றால், தந்தை பெரியார் அவர்களை வைத்துத்தான். ஏனென்றால் மக்கள் மூட நம்பிக்கையில்தான் அவர்கள் உழன்றார்கள். சாதி இல்லை என்றார்கள், கலப்பு திருமணம் செய்து கொள்ளு என்றார்கள், விதவைகளுக்கு திருமணம் செய்து கொள்ள அவர் சொன்னார், படிக்க சொன்னார். மற்றவர்கள் சொல்வதை கேட்காதீர்கள், அறிவுக்கு புறம்பாக எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதே, அதை ஒரு முறைக்கல்ல பல முறை சிந்தித்து முடிவெடுத்து கொள் என்று அறிவுரை சொன்னார். அதனால்தான் இன்று பலர் பகுத்தறிவாதிகளாக தந்தை பெரியாரின் தத்துவத்தை எல்லோரும் பின்பற்றி வருகிறார்கள். அதுபோல கௌதம புத்தர் அவர் பிரசங்கம் செய்துள்ளார். பல இடங்களுக்கு சென்று, நடந்தே சென்று அவர் பிரசங்கம் செய்துள்ளார். அதுபோல மகாவீரர் அவரும் பல இடங்களுக்கு சென்று அறிவுரை செய்துள்ளார். பள்ளி என்றாலே மக்களை ஒன்றாக கூட வைத்து அவர்களுக்கு அந்த தத்துவத்தை சொல்வது, அப்படித்தான் அவர்கள் செய்தார்கள். அதுபோல நாம் அறிவுரை சொல்வது வீணாகாது. கேட்பவர்கள் கேட்கட்டும், அதை எனக்கு பிடிக்கவில்லை போகிறார் என்றால் போகட்டும், அது என்ற கடினமான எதுவும் அல்ல. நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்கலாம். அந்த வகையில்தான் நாங்களும் திருவிக்கா நகர் பேச்சு பயிலரங்கம் என்று ஒரு நிகழ்ச்சியை ஒவ்வொரு பூங்காவிலும் நடத்தி வருகிறார்கள். நானும் அதில் ஒரு நிகழ்ச்சியில் வாரம் திங்கட்கிழமை கலந்து என்னுடைய கருத்துக்களை சொல்கிறோம். பலர் அவர்களுடைய கருத்துக்களை சொல்கிறோம். அது நல்ல விஷயமாகத்தான் இருக்குது. அது அறிவுரை அல்ல, ஆனால் வெறும் உரை தான். நாம் சொல்கிறோமே பேச்சு, அந்த பேச்சு திறமையை வளர்த்து கொள்வது தான். நம்முடைய கருத்துக்களை தைரியமாக சொல்லலாம். அது தவறாக இருந்தால் யாராவது சுட்டி காட்டினால் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளது. அதனால் தான் சொல்கிறேன், அறிவுரை குழந்தைகளுக்கு சொல்லலாம், ஆனால் பெரியவர்களுக்கு சொல்லக்கூடாது. ஏனால் அவர்கள் பெரியவர்கள், எல்லாம் அறிந்தவர்கள். அவர்களுக்கு இதை செய்யாதே அதை செய்யாதே என்று கடினமாக சொல்லக்கூடாது. அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும். சிறியவர்களுக்கு அறிவுரை சொல்லலாம். குறிப்பாக படிப்பவர்களுக்கு, பள்ளிக்கூடம் செல்பவர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லலாம். ஆனால் மற்றவர்களுக்கு சொல்வது வீணாக போய்விடும். உபயோகமாக இருக்க வேண்டும். நீங்கள் சொல்கின்ற அறிவுரை உபயோகமாக இருக்க வேண்டும். அந்த விதத்தில் தான் நான் தேர்ந்தெடுத்து அதை பற்றி பேசுகிறேன். இந்த அறிவுரை நான் தனியாக யாருக்கும் சொல்லவில்லை. எதை செய்தாலும் அறிவுடையதாக இருக்க வேண்டும். அறிவுடைமை என்ற அதிகாரம் திருக்குறளில் இருக்கிறது. அதை படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் அரிதாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. புத்தகம் இருக்கிறது, புத்தகத்தில் பார்த்தால் பல விஷயங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். பலர் பேசுகிறார்கள், எல்லா விஷயத்தையும் பேசுகிறார்கள். அதை காதால் கேட்டால் போதும். அதனால்தான் கற்றலில் கேட்டலே நன்று என்பது. இதனுடைய தலைப்பு கற்றலில் கேட்டலே நன்று என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, இந்த இரவு நள்ளிரவாகட்டும்.